இன்னைக்கு இந்த பதிவு வந்து என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான பதிவு. ஏன்னு சொல்கிறேன், நம்ம உடல் ஆரோக்கியத்தில் ஆரம்பித்து நம்ம செய்கிற செயல் அத்தனையிலையும் 100% வெற்றியை பெறணும்னா நம்மளுடைய மூளை துருப்பிடிச்சு மந்தமாக இல்லாமல் அப்படி சுறுசுறுப்பாக தகன்னு அப்படி பிரைட்டாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டு வரோம். அந்த விதத்தில் விரல் வைத்தியத்தின் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய சில பயிற்சிகள் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக வைரலாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வெஸ்டர்ன் வேர்ல்டாக இருந்தாலும் சரி, மேற்கத்திய உலகத்துலேயும் சரி, ஐரோப்பிய உலகத்துலேயும் சரி. அது வந்து இந்தியாவில் குறிப்பாக தமிழர்கள் கிட்ட நம்ம தமிழ் மொழியில் வந்து அது வந்து இன்னும் வந்து கொண்டு சேர்க்கப்படவில்லைன்னு. இந்த முறை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, அது ஏன் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்கிறேன். யோஷிரோ சுட்சுமி அப்படின்றவர் வந்து ஃபிங்கர் செல்ஃப் மசாஜ் அப்படின்னு ஒரு புக்கை வந்து எழுதுறார். இந்த புக்கு வைரலாகி சவுத் ஏஷியா ஃபுல்லாக பரவி அப்புறமா மேற்கத்திய நாடுகளுக்கு போய் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போய் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக பல டாக்டர்ஸுங்க அந்த வைத்திய முறையை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதனோட ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு பல லட்சம் பேருடைய கமெண்ட்ஸுங்களை கேட்டதுக்கப்புறம் பல டாக்டர்ஸ்களால் அது ரெக்கமெண்ட் பண்ணப்படுகிறது. இப்போது இந்த புத்தகத்தில் ஏன் எனக்கு பிடிச்சமான விஷயம் இருக்குன்னா, அவர் இந்த விரல் வைத்தியத்தை வந்து சயின்டிஃபிக் ரீசனோட சொல்கிறது இல்லாத அதுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசனையும் சொல்கிறாரு. அது போக லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் பிரின்சிபிள்ஸ் சிலதையும் சேர்த்து சொல்கிறாரு. இப்போ நமக்கு நம்மளுடைய பாணியும் இந்த மாதிரி விஷயம்தான்றனால இதில் நிறைய விஷயங்கள் எனக்கும் அவருக்கும் ஒத்து போகுதுன்றனால அந்த புக்கில் அவர் சொல்லியிருக்கிற மூளை சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய விரல் வைத்தியத்தை கொஞ்சமாக முக்கியமானதாக தோன்றதை எடுத்து அதை தொகுத்து இந்த ஒரு வீடியோவாக பதிவு செய்யணும்னு நான் நினச்சேன். இப்போ இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிற விஷயங்கள், இப்போ சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்னால் என்னென்னா 3000 மேக்னட்டோ ரிசெப்டார்ஸ் இந்த ஃபிங்கர் நுனி விரல் நுனியில் 3000 மேக்னட்டோ ரிசெப்டார்ஸ் இருக்குது. மேக்னட்டோ ரிசெப்டார்ஸ்னால் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இப்போ மூளைக்கு அத்தனை செய்திகளும் நம்ம பார்க்குறது, பேசுறது, கேட்குறது, தொடுறது, முகர்றது எல்லா விஷயங்களும் மூளைக்கு கீழே போகுது இல்லையா. இது எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சின்ன சந்து பொந்தில் இருக்கிறோன்னு வச்சுங்க, நம்ம எவ்வளோ ஸ்பீடில் ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு நம்ம வர முடியும். ஒரு பெரிய தெருவாக இருந்தால் எவ்வளோ ஸ்பீடில் வர முடியும். ஒரு மெயின் ரோடு மாதிரி ஒரு ரோட்டில் இருந்தால் எவ்வளோ ஸ்பீடு வர முடியும். ஹைவேஸ் 8-வே ட்ராக் 6-வே ட்ராக்குன்னு போடுறாங்க இல்லையா, அந்த ஹைவேஸில் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் வந்து நம்ம போக முடியும். இந்த வித்தியாசம் தான். மற்ற செய்திகள்லாம் இந்த மாதிரி தெரு சந்து ரோடு அப்படின்ற மாதிரி ஸ்பீடில் வந்து மூளைக்கு போகும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹைவே இந்த ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிற அந்த மேக்னட்டோ ரிசெப்டார்ஸ் மூலமாக மூளைக்கு சொல்லப்படும் செய்தி வந்து ஹைவேல போகிற மாதிரி போகுதுன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, எவ்வளோ விரைவாக, எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது மூளைக்கு போகுது அப்படின்ற அளவில் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய சொல்கிறாரு, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ நம்ம அந்த விரல் வைத்தியம், முக்கியமான விரல் வைத்தியங்கள் என்னன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் செய்கிற செயலை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் இந்த கிளாஸ் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா என் மேலே கவனம் இல்லாமல் நான் செய்கிற விஷயத்தின் மேலே உங்கள் கவனம் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கைகளை இப்படி சாமி கும்பிட்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் இந்த ரிஸ்ட் பொசிஷனை வந்து இப்படி நீங்கள் வச்சு கொள்ள வேண்டும். இது நல்லா கேட்டுங்க. இந்த பொசிஷன் வந்து உங்களுடைய கண் பார்வை, ஐ சைட் லெவல் அப்படின்வாங்க, அந்த லெவலுக்கு நீங்கள் தூக்கணும். இப்படி இறக்கிருக்கக்கூடாது, இப்படி மேலேயும் போயிடக்கூடாது. ஐ சைட் லெவல், அந்த கண் பார்வை அளவு இருக்கு இல்லையா, அந்த லெவலில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை நல்லா இழுத்துங்க. இந்த ஜப்பானிய மெத்தட் அத்தனையிலையுமே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய இந்த எக்ஸசைஸ் கூட மூச்சு பயிற்சியும் சேர்த்து செய்வாங்க. இப்போ சைனீஸில் வந்து அக்யூப்ரெஷரில் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டுகள் கண்டுபிடிச்சி மசாஜ் கொடுக்கறது, பஞ்ச் பண்ணுறது அப்படி இருக்கும். இவங்களோட இதை செய்யும்போது ஒரு மூச்சு பயிற்சியும் சேர்த்து செய்வாங்க. அந்த மூச்சு பயிற்சி எப்படின்னா, மூக்கால் காற்றை நல்லா உறிஞ்சி இழுத்து வாய் வழியாக விடுவது தான் 90% அவங்களோட பயிற்சியில் இருக்கும். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. சரி, இப்போது இந்த பொசிஷனில் நல்லா மூச்சை உள்ளே இழுத்துக்குங்க. இழுத்துட்டு இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கையை வந்து இப்படி கீழே இறக்குங்க. இப்படி கீழே இறக்கும்போது மூச்சை வாய் வழியாக விடுங்க. மூச்சை நல்லா இழுத்துக்கிட்டு இந்த கையை அப்படி கீழே இறக்கும்போது இந்த கையை அப்படி
இந்த கையை அப்படி கீழே இறக்கும்போது நீங்கள் மூச்சை விடுங்கள். இது இறங்கும்போது இது ஏதோ கீழே சரிஞ்சு விழுகிற மாதிரியும் இது பிடிக்கிற மாதிரியும் ஒரு ஆக்ஷன். இப்போ இதை கீழே இறக்கும்போது இது வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த இடத்துல இது ஒராயணும். அப்புறமா இந்த கீழே விழுகிற விரல்களை இது பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற அளவுக்கான இது வந்த பிறகு பிடிக்கணும். அப்போது இந்த பொசிஷனில் நீங்கள் வைக்க வேண்டும். திரும்பவும் மூச்சை உள்ளே இழுக்கும் போது இதை இப்படி பண்ணுங்க. திரும்ப அந்த கைகளை பிடிக்கும் போது மூச்சை விடுங்கள். மூச்சை இழுப்பது மூக்கால் இழுக்கணும், விடும்போது வாய் வழியாக விட வேண்டும். இதை வந்து 20 டைம்ஸ் 20 முறை வந்து செய்யுங்க. இது ரொம்ப ஸ்பீடாகவும் செய்யக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் செய்யக்கூடாது. ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும், ஒரு ஸ்மூத்தான ஆக்ஷனாக இப்போ இருக்கணும். இது நம்பர் 1. இப்போ நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விரல்களை இதே மாதிரி சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டு இதை உங்கள் நெஞ்சுக்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க. நெஞ்சுக்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க. இந்த விரல்கள் அத்தனையும் ஒன்று டச் பண்ணும். இந்த பாம் ஒன்று டச் பண்ணும். நல்லா அழுத்தி இருக்கணும் இந்த பொசிஷனில். இப்போ நல்லா மூச்சை இழுத்துட்டு இப்போ நீங்கள் அந்த மூச்சை வாய் வழியாக விடும்போது என்ன பண்ணோன்னா, இதை விரித்து எல்போவை விரித்து அதே சமயத்தில் இந்த விரல்களையும் இப்படி விரிக்கணும். இந்த விரல்களையும் இப்படி விரிக்கணும். இப்போது இந்த பொசிஷனில் மூச்சை இழுக்கிறீங்க. மூச்சை விடும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக விடுங்க. அப்படி விடும்போது இப்படி பண்ணணும். இது கொஞ்சம் அப்படி ஒரு ரஃப்பாக அப்படி பண்ணணும். சும்மா ஸ்மூத்தாக அப்படி பண்ண வேண்டாம். அதை வந்து டக்குன்னு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ. அப்போ இந்த ஃபிங்கர் டிப்பில் ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். எல்லா ஃபிங்கர் டிப்லேயும் ப்ரெஷர் கிடைக்கும். அந்த ப்ரெஷர் கிடைக்கிற மாதிரி அது ஒரு அழுத்தம். அந்த அளவுக்கான அழுத்தம் தான் போதும். அது இந்த பொசிஷனில் இப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க. இது 2வது. 3வது, இப்போது நீங்கள் வந்து இந்த 2 விரல்கள் சொன்னோம் இல்லையா, இந்த 2 கைகள் இதை வந்து இப்படி இந்த பொசிஷனில் இந்த சுண்டு விரலோட இணைஞ்சிருக்கணும். எல்லா கையும் வந்து இப்படி இணைஞ்சிருக்கணும். இந்த இஸ்லாமியர்கள் வந்து தொழுகையை முடித்த பிறகு அந்த இது கேட்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொசிஷன். இது முகத்துக்கு நேராக இருக்கணும். என் முகம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கிறேன். நீங்கள் நல்லா முகத்துக்கு நேராக அப்படி வச்சுக்கோங்க. முகத்தை மறைக்கும் அளவுக்கு உங்கள் கண்ணை திறந்தீங்கன்னா உங்களுடைய இந்த உள்ளங்கையும் இந்த விரல்களும் மட்டும் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இப்போது இந்த விரல்லேருந்து ஆரம்பிங்க. இந்த விரல் ஒன்றா மூடிட்டே வரணும். இப்போ நீங்கள் நல்லா மூச்சை இழுத்துங்க. இது பண்ணும்போது மூச்சை நல்லா இழுத்துக்கணும். இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 முடிஞ்சிச்சிங்களா? மூச்சை நல்லா இழுத்துட்டு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் பண்ணலாம். அடுத்தது இப்போ மூச்சை விடும்போது நீங்கள் மெதுவாக விடணும், வாய் வழியாக விடணும். ஒன்றா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ திரும்ப மூச்சை இழுக்கும்போது இதை ஒன்றா க்ளோஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ மூச்சை விடும்போது ஒன்றா ரிலீஸ் பண்ணிகிட்டே வரணும். இதை இவ்வளோ கொஞ்சம் ஃபாஸ்ட் மீடியம் ஃபாஸ்ட்டில் வந்து நீங்கள் பண்ண வேண்டும். அடுத்தது 3வது இது அவர் வால்நட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. வால்நட் எக்ஸசைஸ்ன்றது நமக்கு இப்போ தேவையில்லை. வால்நட்டை விட நம்ம ஊரில் வந்து இந்த எலுமிச்சம்பழம் வந்து அதை விடவும் நல்லது. ஏன்னா இதில் உள்ள மருத்துவ குணங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்தது இது ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைய வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் இது வந்து இப்போ உள்ளங்கையில் இப்படி வச்சுங்க. இப்படி வச்சு இதை வந்து இப்படி மூடி இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த இது ஃபுல்லாக எவ்வளோ தூரம் அந்த கைகளை அது கவர் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் வந்து இதை ரோல் பண்ணுங்க. உள்ளங்கை ஃபுல்லாக ஒரு ப்ரெஷரும் விரல்களாலையும் ரோல் பண்ணி இதை வந்து நீங்கள் வேறு எப்படியும் பண்ண முடியாது. எப்படி பண்ணாலும் இது அத்தனையும் இந்த முறையில் ஆக்டிவேட் ஆகாது. இதில் இந்த எலுமிச்சம்பழத்தை உருட்டுவது மருத்துவ குணமும் அதனோட இது தோலுக்குள்ளே போவோம். அதனால் நம்ம வால்நட்டை விட வால்நட்னா வாதுமை கொட்டை இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க அவங்க. இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை அடுத்து இந்த கையில் வச்சு இப்படி உருட்டுறோம். 3வது இந்த உள்ளங்கையில் இதை வச்சு இந்த கை உள்ளங்கையால் வச்சு இதை நல்லா எல்லா பகுதிக்கும் விரல்கள்லேருந்து உள்ளங்கையோட நடுப்பகுதியில் நல்லா ஒரு ப்ரெஷர் 2 உள்ளங்கையிலையும் நல்லா ஒரு ப்ரெஷர் வர மாதிரியும் அப்புறம் சுற்றியும் இது பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து ஒரு 10 செகண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். 3வது இந்த 2 எலுமிச்சம்பழங்களை எடுத்துக்கிட்டு இதை 2ஐயும் வந்து நீங்கள் ரோல் பண்ண வேண்டும்.
இது ரெண்டையும் வந்து நீங்கள் ரோல் பண்ண வேண்டும். அப்போ இந்த கையிலையும் பிடிச்சிக்கிட்டு இது ரெண்டையும் நீங்கள் இப்படி ரோல் பண்ண வேண்டும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ரோல் பண்ண வேண்டும். அப்புறம் 4 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு 2 கையிலையும் வச்சுக்கிட்டு நீங்கள் அட் அ டைமில் 2 கையிலையும் வந்து இதை வந்து ரோல் பண்ணணும். இது இருக்கிறதுலையே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கையில் சுற்றும் போது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு வருவது, சூரியனை சுற்றி கொண்டு வருவது. இப்போ 2 கைகளால் நீங்கள் 2 பழத்தை சுற்றும் போது பூமியும் நிலாவும் ஒன்றை ஒன்று சுற்றி கொண்டு வருவது, இல்லை பூமி சூரியனை சுற்றி கொண்டு வருவது. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவர் சொல்கிறார், அதனோட எஃபெக்ட், அதுங்க எதுக்காக அதை பயன்படுத்துதோ அந்த எஃபெக்டை வந்து மூளைக்கு நீங்கள் கொடுக்கறதுனோட பவர்னு. நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் லா ஆஃப் அட்ராக்ஷனை விட்டுட்டா கூட மருத்துவ முறையில் இந்த முறையில் விரல்களை அசைத்து அந்த மேக்னட்டோ ரிசெப்டார்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது மூளையை அப்படியே பிரைட் ஆக்கிடும் அப்படின்றது. இப்போது அடுத்தது வந்து இந்த பொசிஷனில் கை வச்சிங்க, வெரி குட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பொசிஷனில் அடுத்தது இதை ஒரு விரலாக மாற்றுங்க. இப்போ இந்த விரலில் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விரலில் ஆரம்பிச்சிட்டிங்களா? அதுக்கடுத்து இந்த விரல் முடிஞ்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் இந்த விரல் இப்படி இந்த பொசிஷனில் நீங்கள் இதை ஒரு 10 முறை நீங்கள் செய்யணும். ஒரு 10 முறை வந்து நீங்கள் செய்யணும். அடுத்தது இந்த கை விரல் இருக்கு இல்லையா? இதை வந்து இந்த லெவலுக்கு வந்து கண்கள் ஐசைட் லெவலுக்கு வந்து வச்சுக்கிட்டு, அடுத்தது இந்த விரல் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த விரலை இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஒரு முறை ப்ரெஸ் பண்ணுறீங்க, அடுத்த விரலை அடுத்த முறை ப்ரெஸ் பண்ணுறீங்க, அடுத்த விரலை ப்ரெஸ் பண்ணுறீங்க, அடுத்த விரலை ப்ரெஸ் பண்ணுறீங்க. இது இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு இதே 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை முடிஞ்சிச்சிங்களா? அப்புறம் இந்த கையில் அதே மாதிரி நம்ம நட்டு உடைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கலன்னா கூட ஒரு மீடியம் அளவுக்கான. அப்போ இந்த கையில் 10 முறை, இந்த கையில் வந்து 10 முறை. இது வலிமையாக இந்த பெருவிரலினுடைய ரிசெப்டார்ஸை வச்சு இந்த விரல்களுடைய பாயிண்ட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுவது. இது மிக 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 ரொம்ப வலிமையான ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது கடைசியாக செய்ய போகிற எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இது அவ்வளோ சீக்கிரம் செய்ய வராது, கொஞ்சம் பயிற்சி பண்ணுங்கள். எனக்கே கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸ்பீடு வந்து எத்தனை பேருக்கு வருது? அந்த ஸ்பீடு வர்ற வரைக்கும் இதுதான் வந்து லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணி ஒரு செயலை செய்யும்போது, இப்போ சில பேருக்கு லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட்டாக இருக்கும், சில பேருக்கு ரைட் சைடு ஆக்டிவேட்டாக இருக்கும் இல்லையா? அதனால தான் நம்ம வலது கையிலே எழுதுகிறோம். சில பேர் இடது கை பழக்கம் உள்ளவங்க இடது கையிலே பண்ணுவாங்க. இது அடிச்சை செயல் மாதிரி. இது 2 பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணுறக்கூடிய மிக மிக முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விரல் வைத்தியம். இப்போது இந்த விரலை வந்து இப்படி நல்லா மூடிட்டு இந்த விரல் இருக்கு இல்லையா? இந்த எல்போ வந்து இப்படி இந்த 7ன்ற மாதிரி எல் அல்லது 7 அப்படின்றது நம்மளுடைய கண் பார்வை லெவலுக்கு இந்த எல்போ வந்து இப்படி தூக்கி இருக்கணும். இதை வந்து இந்த விரல்கள் வந்து இந்த பகுதி, இந்த உள்ளங்கையினோட இந்த சைடு பகுதி இருக்கு இல்லையா? அதை வந்து தொட வேண்டும். அப்புறமா மெதுவாக இந்த விரலை இப்படி இறக்கி ஸ்ட்ரைட் பண்ணி இதை மூடி இந்த எல்போவை தூக்கி இதை தொட வேண்டும். இப்போது நல்லா பார்த்துக்குங்க. இப்போது இந்த எல்போவை இப்படி மேலே தூக்குறோம். இப்போ இந்த எல்போவை இப்படி மேலே தூக்குறோம். இதை வந்து எவ்வளோ குயிக்காக ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும். அதுவரையும் மெதுவாக செய்யுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இது இப்படி இதை வந்து எவ்வளோ குயிக்காக பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் பிரெயின் வந்து அப்படியே நல்ல பாத்திரத்தை வச்சு நல்லா தேய்ச்சி அப்படி பலனாக்குறோம் இல்லையா? அந்த வேலையை இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இது கடைசியாக சொல்லியிருக்கிற எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை செய்யுங்க. ஒரே மாதத்தில் உங்கள் மூளை எவ்வளோ பிரைட்டாகி நீங்கள் சிந்திக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் படிக்கிற பாடங்கள் வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய அத்தனை செயல்கள்லேயும் மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஎச்.